ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடில் இதுவரை பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஹீரோயின் வந்து ஸ்லிப்பாகி கீழே விழுக போயிருந்திருப்பாங்க. வில்லன் வந்து தாங்கி பிடிச்சிருந்துருப்பான். அப்போது கேட்குறான், நீ வந்து என் கூட வர்றதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு. புரியலையே, நீ என்ன சொல்ல வர அப்படின்ட்டு. வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறான். என்னாச்சு, பயந்துட்டியா? இன்றைக்கி ஃபுல்லாக உன்னை ஆளையே காணமே, நீ எங்கே போன, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்ற மாதிரி சொல்லும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிரிக்கிறா. ஆ ஏன் ஏன் நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ண அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து உன் மேலே ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது அப்படின்னு. அதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ நம்ம இதுக்கு என்னத்த ஆன்சர் சொல்கிறது அப்படின்ட்டு. நான் கேட்ராமாலாம் பார்த்துருக்கேன், அது நல்ல ஃபன்னாக இருக்கும் அப்படின்ட்டு ஏதேதோ உளம்புறாளா. வில்லன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்அப்பில் வந்துட்டுருக்கான். அவளுக்கு வார்த்தையே வரல. எனக்கு உன் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ்னால உனக்கு எதுவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்ட்டு. இவ எதுவுமே சொல்லலை, பேந்தன்னு முடிச்சிட்ருக்காளா. நீ ஒன்றும் வருத்தப்படாத, நான் உன்னை ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிக்கிறாளா. அந்த டைம் வந்து ஃபோன் கால் வருது. ஒரு நிமிஷம் அப்படின்ட்டு தனியாக வந்து பேசுகிறா. என்ன சொன்னாங்க அப்படின்றது தெரில. இங்கிட்ட ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்காங்க. ஏன்னா போன எபிசோடில் ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, உங்கள் பையன் எடுத்துக்கிட்ட அந்த வெயிட் லாஸ் பில்ஸில் வந்து ட்ரக்ஸ் இருக்குது அப்படின்னு. அதனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஆடி போயிருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட வந்து, அம்மா நான் நாமினை பார்க்கணும் அப்படின்ட்டு அங்கேருந்து விழுந்தடிச்சு ஓடிட்டுருக்காங்க. அதே சமயம் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவங்க சீஃப் வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருக்காங்க, நீ வந்து என்னோட பிளேஸ்க்கு வா, இதான் டோரோட பாஸ்வேர்டு அப்படின்னு. அதே சமயம் ஹீரோயின் வந்து வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க கால் பண்ணுறாங்க, நான் போயே ஆகணும், ஆனால் என்னால் ரிட்டன் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஏன் என்னாச்சு, எதுவும் தப்பாக நடந்துருச்சா, நான் வேணால் வரட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் அங்கேருந்து போயிட்டுருக்கா. வில்லனும் ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான். அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீஃபோட வீட்டுக்கு வரான். அங்கே பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே ஒரு மாதிரி விழுந்து கிடக்காரு. இவனும் மூச்செல்லாம் இருக்கான்ற மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது எதுவுமே இல்லை, அவர் இறந்து போயிட்டார் போல். இதை ஹீரோனால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியலை. ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணுறான். அப்புறம் அவங்க பார்ட்னருக்கு கால் பண்ணி சொல்லும்போது அவன் ஆடி போயிடுறான். மற்ற டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்லும்போது, என்னடா சொல்லிகிட்டு இருக்க, நீ சீஃப் நல்லா இருக்காருன்னு தானே சொன்னேன் அப்படின்ட்டு. அதில் ஒரு பர்சன் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கத்திகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா கதறி அழுதுட்டுருக்கான். அப்போது ஹீரோக்கு பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் வருது. அந்த சீஃப் தான் சென்ட் பண்ணியிருந்திருப்பார் போல். அந்த ரேக்கில் ஒரு ப்ரௌன் கலரில் ஒரு டைரி இருக்குது, அதை எடுத்து பாரு அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த கபோர்ட் கிட்ட தான் வந்துட்டுருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த சீஃப் என்ன பண்ணார் அப்படின்ற விஷயங்களை காட்டுறாங்க. அதாவது இவர் வீட்டுக்கு வந்து ஏதோ ஒரு பென்ட்ரைவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸை வந்து காப்பி பண்ணுறாரு. காப்பி பண்ணுறதுக்குள்ளே இவருக்கு மண்டெல்லாம் ஒரு மாதிரி கிருகிருன்னு இருக்குது, ஒரு மாதிரி பயங்கர பெயினாக வேறு இருக்குது. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இவர் பார்த்தீங்கன்னா அந்த டைரியை கொண்டு போய் அந்த கபோர்டில் வச்சுட்டு கீழே விழுந்து இறந்து போயிருக்காரு. ஹீரோ அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இது வரைக்கும் இவர் கோத்ரூ பண்ணியிருந்திருப்பார்ல, அந்த ட்ரக்ஸை எடுத்ததுலேருந்து அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கைப்பட எழுதியிருக்காரு. அந்த ட்ரக்ஸையுமே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காரு. இதெல்லாம் பார்த்து அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். எங்கிட்ட ஹீரோனோட அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டோட ஸ்டுடியோக்கு தான் அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துட்டுருக்காங்க. அங்கே நாமின் வந்து இருக்கான். ஸோ அவனை போயிட்டு பார்த்தா அப்படியே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணுறாங்களா. இவர் கேட்குறாரு, இப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு. நீனா ஒரு அப்பனா ஒழுங்கா பிள்ளையை பார்த்துக்க மாட்டியா, அவன் எடுத்துக்கிட்டது வெயிட் லாஸ் பில்ஸே கிடையாது, அது வந்து ட்ரக்கு அப்படின்ட்டு. அவருக்கு ஒன்றுமே புரியல, எது ட்ரக்கு அப்படின்னு. அந்த நேரம் நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுறா. என்ன சொல்கிற, ட்ரக்கா அப்படின்னு. ஹீரோயினும் ட்ரக்கான ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கா. இவங்க அப்பா சொல்கிறாரு, இல்லை என் பையன் அதெல்லாம் எடுத்துக்கவே மாட்டான் அப்படி, அவன் அது தெரிஞ்சு எடுக்கலை, வெயிட் லாஸ் பில்ஸு அது கிடையாது, அது வந்து ட்ரக்கு அப்படின்னு. அதனால தான் அவன் நிறைய தண்ணி குடிச்சிக்கிட்டே இருந்தானா அப்படின்ட்டு. அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என் பிள்ளைய நான் எப்படினாச்சும் கண்டுபிடிப்பேன் அப்படின்னு. சரி இந்த விஷயத்த நம்ம ஹீரோட்ட சொல்லலாம் அப்படின்ட்டு ஹீரோக்கு கால் பண்ணும்போது, அவன் பார்த்தீங்கன்னா என்னோட சீஃப் இறந்து போயிட்டாரு அப்படின்னு ஒரு குண்டை தூக்கி போடுறான். இவளுக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில. எங்கிட்ட அந்த சீஃபோட ஃபியூனரல் தான் நடந்துகிட்ருக்கு. சீஃபோட அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கத்திரி அழுதுட்டுருக்காங்க. அவங்க டீம்மேட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான், நாமினுக்கு வந்து தண்ணி மட்டும் கொடுத்துடாதீங்க, ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்காம வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் நாமினை பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் ஏற்றும் போது ஹீரோயின் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, இதுக்கு ஆன்டிடியூட் இருக்குது அப்படின்னு. என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா இதுக்கான ஆன்டிடியூட் வந்து இருக்குது அப்படின்னு. இதுக்கப்புறம் நாமினை ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா வந்து சொல்லிட்டுருக்காங்க, அவனுக்கு தண்ணி மட்டும் கொடுக்காம ட்ரீட்மெண்ட் பாருங்கள் அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, தண்ணி கொடுக்காம எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்குறது அப்படின்ட்டு. அப்போது நாமினோட அம்மா வந்து சொல்கிறாங்க, அவனோட ஃபோனை கொடுங்க, அந்த பில்ஸை பற்றி அவன் ஏதாவது ஃபோனில் வச்சுருக்கானான்னு பார்ப்போம் அப்படின்னு. நான் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டேன், ஃபோனில் எதுவுமே இல்லை அப்படின்னு.
இந்த அம்மாவுக்கும் ஒன்றும் புரியல. ஆனால் என் பையனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் கண்டிப்பாக விடவே மாட்டேன். நான் அந்த ஆன்டிடோடோட வரேன் அப்படின்ட்டு அவர் ரொம்ப கோவமா போகிறாரா. அப்போ இந்த அம்மா வந்து ஹீரோன்ட்ட சொல்கிறாங்க, உங்கள் அப்பா வந்துட்டு ரொம்ப கோவத்தில் இருக்காரு, தப்பாக ஏதாவது பண்ணிட போகிறாரு, நீ அவர் கூட போ அப்படின்னு ஹீரோனை அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்பா பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் மட்டும் தரேன், அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல். ஸோ ரொம்ப கடுப்பாயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து சொல்கிறா, அப்பா வெறும் இந்த அட்ரஸை வச்சு மட்டும் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு லேடி போலீஸ் இருப்பாங்கள்ல, அவங்கள மீட் பண்ண தான் வந்திருக்காங்க. எல்லா விஷயங்களையுமே சொல்லி அந்த அக்கௌண்ட் நம்பருமே கையில் கொடுக்குறாங்க. அதாவது நாமின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தானே அந்த பில்ஸை வாங்கியிருந்திருப்பான், அந்த அக்கௌண்ட் நம்பரை தான். ஆனால் அந்த காப் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் சாதாரண மனுஷங்க கிட்ட கொடுக்கக்கூடாது, அது ரொம்பவே தப்பு அப்படின்னு. ஆனால் இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு, என் பையனை நான் வந்து காப்பாற்றணும், எனக்கு அந்த ஆன்டிடோட் வந்து வேணும், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ரொம்ப கெஞ்சுறாரா. இவங்களுக்குமே ஒரு மாதிரியா இருக்குது. இவங்க வந்து டைரெக்டாக ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட வேலையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க பார்த்திங்கன்னா மெதுவாக சொல்கிறாங்க, இந்த சிஸ்டமில் வந்து நீங்கள் கேட்ட அந்த அட்ரஸ் இருக்குது, நான் வந்து ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி போகிறேன், ஸோ நீங்கள் யாருக்குமே தெரியாமல் காப்பி பண்ணிக்கோங்க, என்னால் இதுதான் பண்ண முடியும் அப்படின்ட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போயிடுறாங்க. இவங்களும் யாருக்குமே தெரியாமல் அந்த அட்ரஸை காப்பி பண்ணுறாங்க. ஆனால் அந்த பர்சன் பார்த்திங்கன்னா ஹோம்லெஸ் மேன் போல். ஸோ இவர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபேக்கு தான், ஹோம்லெஸ் மேனை போய் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு அவருக்கு ஒரு மாதிரியா இருக்குது. இதனால் ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஹோம்லெஸ் மேனாக ஒருத்தவன் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்களா அந்த லவ் பேர்ட்ஸை, அந்த பையனுக்கு பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கால் பண்ணுறான். அவன் ஒரு ஆக்டராக இருக்கான் போல் இப்போதைக்கு. ஸோ ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து பிரேக்கப் பண்ணுற மாதிரி ஒரு சீன். ஆனால் இவன் பார்த்திங்கன்னா இறுக்கமாக சொல்லிகிட்டு இருக்கான். அந்த டேரக்டர் வந்து சொல்கிறாரு, ஏண்டா என்னடா அது, ஒரு பிரேக்கப் இப்படி தான் சொல்லுவியா, ஃபீல் பண்ணி சொல்ல மாட்டியா, இதுக்கு முன்னாடி நீலாம் டேட்லாம் பண்ணதில்லையா அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. இவனுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அந்த டைம் நம்ம ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு ஃபேவர் மட்டும் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையுமே சொன்னாங்களான்றது தெரில. இங்கிட்ட ஹீரோனோட அப்பா பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே குத்த வச்சு உட்காந்துடுறாரு. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணும்போது ஹீரோன் வந்து சொல்கிறா, கண்டிப்பாக போலீஸ் வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கப்பா, நீங்கள் அவங்கள நம்புங்க அப்படின்னு. இல்லைம்மா, எனக்கு போலீஸ் மேலே சுத்தமாக நம்பிக்கையே கிடையாது, நீ தொலைஞ்சு போனப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் நான் கடந்தேனே, ஆனால் அவங்க யாருமே கண்டுக்கறல, உன்னை கண்டே பிடிக்க முடியலை, இப்போது நாமீனுக்குமே இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்ட்டு புலம்பிகிட்டு இருக்காரு. இங்கிட்டு நாமீனை காட்டுறாங்க, லைட்டாக கண் முழிச்சு, அம்மா எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி கேட்குறான். அவங்களும் பார்த்திங்கன்னா இல்லை இல்லை நீ குடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க அம்மாவே பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு மாதிரி அரகண்ட்டாக மான்ஸ்டர் மாதிரி நடந்துகிட்ருக்கான். இந்த அம்மாவும் கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, ஆனால் முடியல. தண்ணி தண்ணி எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்கான். ஸோ வேறு வழியே இல்லாமல் இந்த அம்மா பார்த்திங்கன்னா அவனை அம்மிக்கு பெட்டில் போட்டு அப்படியே கையெல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. இவனை இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ அழுதுகிட்டே அவன் சொல்லிகிட்டு இருக்கான், அம்மா அம்மா என்னை காப்பாற்றுங்கம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அந்த அம்மாவுக்கு அவ்வளோதான், இதயமே நொறுங்கி போயிடுது. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. கண்டிப்பாக நான் உன்னை காப்பாற்றுவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு. அந்த பிஏ லேடி இருக்காங்களே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க, அந்த டைம் வந்துடுச்சு, ஸோ நீ எல்லாத்தையுமே பண்ணிருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னன்றது கரெக்டாக தெரில. இங்கிட்டு நம்ம ஹீரோ அப்புறம் அவங்க அந்த டீம்மேட்ஸ் எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த ஃபியூனரில் தான் எல்லாருமே நொறுங்கி போய் ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருக்காங்க. இங்கிட்டு நம்ம வில்லன் பார்த்திங்கன்னா லைட்டு வந்து ஃபேக்கா இல்லை உண்மையா அப்படின்ட்டு ஹீரோயின் வந்து சொல்லியிருந்திருப்பாள், அதை நினச்சி பார்த்து சிரிச்சுட்டு இருக்கான் தனியாக. அப்படியே மறுநாள் போல் வில்லன் வந்து அவன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது சிஆர்டி டீமோட டீம் லீடர்னு நினைக்கிறேன், அவர் வந்து வில்லன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு, அந்த ஷிப்மெண்ட் ப்ராசஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு. வில்லனும் ஓகேன்ற மாதிரி சொல்லும்போது இவர் ஒரு மாதிரி நிற்கிறாரா, என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது, இல்லை சார் நீங்கள் ஹீரோனை எதுக்காக எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிங்கன்னு தெரில, அவள் இன்றைக்கி வேலைக்கு கூட வரல, ஒரு கால் கூட பண்ணல அப்படின்னு. என்ன சொல்கிற, அவள் இன்றைக்கி வேலைக்கு வரலையா அப்படின்னு. ஆமாம் சார், எப்போ பார்த்தாலும் அவள் வந்து பேசி பேசி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட்டாக அடிக்கிக்கிட்டே போயிட்டுருக்காரு. இதுக்கப்புறம் ஒரு லேடியை தான் காட்டுறாங்க. இது பார்த்திங்கன்னா ஃபோனில் யார் கூடயே பேசிகிட்டு இருக்கு. டோஹோ கம்பெனிலேருந்து வந்த ஷிப்மெண்ட்டை நான் செக் பண்ணி பார்த்தேன், அதில் ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது, நம்ம ரிசீவ் பண்ண அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து மிஸ் ஆகுது, யாரோ திருடிட்ட மாதிரி தெரியுது, ஒரு ஜாக்கெட்லேயுமே வந்து $1,000,000 கணக்கில் ப்ராடக்ட் வந்து இருக்குது, ஸோ அது என்ன அப்படின்ற விஷயங்களை வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு. எங்கிட்ட நம்ம வில்லனுக்கு பார்த்திங்கன்னா போயம் அப்படின்ற ஒரு பர்சன் கிட்டேருந்து தான் ஃபோன் கால் வருது. இவனும் அட்டன் பண்ணுறான்.
நான் அந்த ஷிப்மெண்ட்டை பற்றி தான் பேசணும், ஒரே ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பே இல்லையே, நான் தானே எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி அமுச்சு விட்டேன் அப்படின்னு. ஒரு பொருள் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, 24 மணி நேரத்தில் எனக்கு அந்த பொருள் வேணும், அப்படி இல்லைன்னா என்ன நடக்கும் அப்படின்றது உனக்கே தெரியும்ல அப்படின்னு ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி சொல்லுது. வில்லனுக்கா செம்ம வெறியாயிட்டிருக்கு. இவங்களோட பார்வையில் இனிமே நான் அந்த 10 வயசு ஆண்டன் மாதிரி தான் தெரிகிறேன்னா அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் என்ன நினைக்கிறாங்களா அப்படின்ட்டு பயங்கர வெறியாயிட்டிருக்கான். அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த 2 குட்டி பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா காட்டிலேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி தெரியுது. அதில் ஒருத்தவனுக்கு சுத்தமாக முடியலை. அப்போ இன்னொரு ஒரு பையன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், வா இல்லைனா நம்ம 2 பேர் வந்து செத்து போயிடுவோம் அப்படின்னு. என்னால் முடியலை, நீயாவது இங்கேருந்து தப்பிச்சு போ ஆண்டன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை, நம்ம 2 பேருமே இங்கேருந்து போகணும், நம்ம பெரிய ஆள் ஆனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக ரிவெஞ்ச் வாங்கலாம் அப்படின்னு. ஸோ அந்த பையனை பார்த்தீங்கன்னா ஆண்டனோட கையை பிடிச்சி அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் அந்த டீம் லீடருக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்றான், ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆகுது அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, 1000 ஜாக்கெட் வந்து ஷிப்மெண்ட் பண்ணி அமுச்சு விட்டதில் 1 வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. என்ன சார் சொல்கிறீங்க, ஒன்றே ஒன்று தானே மிஸ் ஆச்சு, அது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ட்டு அவன் புரியாமல் பேச, இவன் பார்த்தீங்கன்னா முறைக்கிறான். இப்போ நீ என்ன சொன்ன என்ன சொன்ன அப்படின்ட்டு கையெல்லாம் முறுக்கும்போது, சாரி சார் மன்னிச்சிருங்க, இதுக்கப்புறம் இந்த தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த ட்ரக் டிரைவரை நான் உடனே பார்க்கணும், வர சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கிட்டு நம்ம ஹீரோட டீம்மேட்ஸை தான் காட்டுறாங்க. ஸோ டீம் லீடர் வந்து தனியாக அந்த கேஸ் எல்லாத்தையுமே பார்த்துருக்காரு. அவரே ஒரு எவிடன்ஸாக மாறியிருக்காரு. வேணுக்குனுமே அந்த கிளப்பில் அந்த மாஸ்க் மேனை போய் மீட் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பேசுகிறாங்களா. ஹீரோக்கு இதெல்லாம் கேட்கவே முடியலை. இர்ரா வில்லன், உன்னை தேடி நான் வரேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வேகமாக வந்துட்டு இருக்கான். அதே சமயம் வில்லனை மீட் பண்ணுறதுக்கு அந்த டிரைவர் வந்துட்டாரு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ஃப் ஸ்டிக்கை எடுத்து அவனை தாறுமாறாக அடிச்சுட்டு இருக்கான். வாய்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கோல்ஃப் ஸ்டிக்கை வச்சு அப்படியே உள்ளே அழுத்திக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான், கவனமாக நான் சொல்கிறத கேளு, ஒரு ஐட்டம் வந்து மிஸ் ஆயிடுச்சு, நீ அந்த பொருளை எதையும் திருடிட்டியா, இல்லை நீ போகிற வழியில் ஏதாவது ஒன்று நடந்துச்சா, ஸோ மைண்டில் ஏதாவது கிராஸ் ஆச்சு அப்படின்னா உன்னோட வலது கையை தூக்கு, நீ சொல்கிற விஷயம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது அப்படின்னா நீ உயிரோடு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவனும் பார்த்தீங்கன்னா அப்படியே கையை தூக்குறான். இதுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கெல்லாம் போட்டுட்டு அவனே கை கொடுத்து தூக்கி விட்றான். டிரைவர் பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை பிடிச்சிட்டு ஒரு மாதிரி இருந்துகிட்ருக்கான். ஏன்னா அவன் வாயில் வச்சு நல்லா அழுத்திருப்பான்ல அந்த கோல்ஃப் ஸ்டிக்கை வச்சு. ஸோ வில்லன் வந்து கேட்குறான், என்ன நீ ஓகேவா சொல்லு அப்படின்னு. சார், நான் ரோட்டில் போகிற வழியில் வந்து ஒரு லேடி வந்து என்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க, ஸோ அதனால் நான் இறங்கி அவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணேன், மற்றபடி நான் எந்த ஒரு பொருளையுமே திருடலை, ஸோ என்னை நம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி கீழே உட்காந்து கதறான். பார்த்தீங்கன்னா ஃபேன்லேயே உச்சா போயிட்டான் போல், அம்புட்டு பயம் போல். அந்த டைம் அந்த பாடி கார்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். இந்த டிரைவரோட ட்ரக்கில் வந்து டேஷ் கேம் இருக்கும்ல, அதோட ஃபுட்டேஜ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு. ஓகேன்னா அந்த டிரைவரை இழுத்துட்டு போகும்போது வில்லன் வந்து சொல்கிறான், போகிற வழியில் அவனை ரெஸ்ட் ரூமில் விட்டுட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறான். பட் ஃபோன் வந்து ரீச் ஆக மாட்டேது. வாய்ஸ் மெயில் பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறான். நீ ஏன் இன்றைக்கி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் வேலைக்கு வரல, எனக்கு ரொம்பவே வந்து உன் மேலே வருத்தமாக இருக்குது, எல்லாமே ஓகே தானே, இல்லைனா நான் உங்ககிட்ட நேற்று கன்ஃபஸ் பண்ணேனே அதனால தான் நீ என்னை அவாய்ட் பண்ணுறியா, என்ன இருந்தாலும் ஓகே, நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன், ஸோ நீ எனக்கு தயவு செஞ்சு கால் பண்ணு, எனக்கு உன்னை நினச்சி ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வைக்கிறான். இந்த விஷயங்களை பார்த்திங்கன்னா ஹீரோயின் கேட்டு ரொம்ப வெறுப்பாயிட்டு தான் இருக்கா. இவளும் அவங்க அப்பாவும் பார்த்திங்கன்னா அந்த ஹோம்லெஸ் மேனை தேடி தான் ஒரு அட்ரஸ்க்கு வந்திருப்பாங்க. அதுவுமே ஃபேக்கான அட்ரஸ் தான் போல். ஸோ இவர் வந்து புலம்பிட்டு இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறதுனே தெரில அப்படி இப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்கா, நான் வேலை செய்கிறேன்ல அந்த கம்பெனி சிஇஓ தான்ப்பா ட்ரக்ஸ் எல்லாமே சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு. இவர் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் இரு, அவன் வந்து ட்ரக்கெல்லாம் சேல் பண்ணுறான், அவனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ வந்து அந்த கம்பெனிலே போய் வேலைக்கு சேர்ந்தியா, உங்கள் அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா, தெரிஞ்சுமே அவள் வந்துட்டு உன்னை இதில் ஈடுபட வச்சிருக்காளா அப்படின்ட்டு பயங்கரமாக கத்தும்போது, அப்பா நான் ஆசைப்பட்டது அப்போ வாலண்டியராக உள்ளே போனேன், நான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. இவருக்கா செம்ம டென்ஷன் ஆகிட்டுருக்கேன். அந்த டைம் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ண ஹீரோயின் வந்து பேசிகிட்டு இருக்கேன், நாமின் வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடுங்கி கத்திட்டு இருக்காரு, இங்கே பாரு நம்ம புள்ள வந்து 3 நாளாக சாப்பிடல, இப்போ தான் கண்ணு முழிச்சிருக்கான், ஒழுங்கு மரியாதையாக அவன் பக்கத்துலேருந்து அவனை நல்லபடியாக பார்த்துக்க,
காசு சம்பாதிக்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு வெளியே போனேன், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கத்துறாரு. இதுக்கப்புறம் அந்த ஹவாங்கோட நியூஸ் சேனல் இருக்குல்ல, அதில் வந்து இந்த பிஏ லேடியும் அப்புறம் ஒரு ரிப்போர்ட்டரும் பார்த்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஒரு சிந்தட்டிக் ட்ரக் தான், இது வாட்டரில் தான் ரியாக்ட் ஆகும். இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா பயங்கரமான ஹாலுசினேஷன் வந்து அவங்க நிறைய தண்ணியெல்லாம் குடிச்சு இறந்து போயிடுவாங்க. இந்த ட்ரக்கை வந்துட்டு CTA4885 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எதுக்கு இந்த மாதிரி ஒரு நேம் வச்சாங்கன்றது தெரில அப்படின்னு. அதாவது அந்த இன்வாய்ஸ் நம்பரை தான் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா அந்த கிம்சானா நியூஸில் பார்த்துட்ருக்கா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா விறுவிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கான். நேராக அந்த மாஸ்க்மேன் கிட்டே போயிட்டு, உன்னை ட்ரக் வித்த கேஸில் அரெஸ்ட் பண்ணுறேன், நீ வந்து இன்வெஸ்டிகேஷன் அப்போது சைலண்ட்டாகவும் இருக்கலாம், இல்லை வக்கீலுமே வச்சுக்கரலாம் அப்படின்னு என்ன பேசிகிட்டு இருக்க, உன்ட்டு ஏதாவது வாரண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அரெஸ்ட் பண்ண 24 மணி நேரத்துக்குள்ளே அரெஸ்ட் வாரண்ட் வந்து இஷ்யூ ஆகுண்டா அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு போகும்போது அந்த கிம்சோனா பார்த்தீங்கன்னா, டே நீயா, நீ இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அப்போ அந்த மாஸ்க்மேன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எகுறானா, எம்புட்டு தைரியம் இருந்துச்சுன்னா போலீஸ்கிட்டே நீ ட்ரக்கை வந்து விற்றுருப்ப, இன்னி ஒரு போலீஸ் கூட இந்த ட்ரக்னால சாகவே கூடாதுடா அப்படின்ட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக கத்திட்டு இருக்கான். இங்கிட்ட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த லவ் பேர்ட் பையன் இருக்கான்ல, அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து ஒரு பிளேஸ்க்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இங்கே தான் எல்லா ஹோம்லெஸ் மேனுமே வருவாங்க, கண்டிப்பாக அந்த பர்சன் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பர்சன் வராங்க. ஸோ அவரை அமுக்கி பிடிச்சி கேட்டுட்ருக்காங்க, சார் உங்களோட பேருக்கு கீழே தான் 3 பேங்க்கில் வந்துட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் அமௌண்ட்லாம் வந்து கிரெடிட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, நீங்களாம் யார், போலீஸாக இருந்தால் நான் பேச மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது, நாங்கள் போலீஸ்லாம் கிடையாது சார், ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து எங்கிட்ட நிறைய காசெல்லாம் கொடுத்து உன் பேரில் நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னு கேட்டா. சரி அக்கௌண்ட்டு தானே, ஓப்பன் பண்ணால் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படி அவள் ஃபோன் நம்பர் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவரும் பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுத்து நோண்டிகிட்டு இருக்காரு, இருக்கும் போல். ஸோ ஃபோன் நம்பர் கொடுத்துறாரு. அந்த லேடி எப்படி இருப்பாங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அந்த பொண்ணு ரொம்ப பார்க்க அழகாக இருந்தா, அது மட்டும் இல்லாமல் ரெட் ஹீல்ஸ் தான் போட்டிருந்தா அப்படின்னு. அப்படியே அந்த பொண்ணை தான் காட்டுறாங்க. ஒரு டாக்ஸி பார்த்தீங்கன்னா அப்படியே ஹாரன் அடிக்க அந்த டாக்ஸிக்குள்ளே ஏறி உட்காந்துட்டு இருக்காளா. உள்ளுக்குள்ளே ஒரு லேடி பார்த்தீங்கன்னா கதறிட்டு இருக்கா, தயவு செஞ்சு அந்த ஆன்டிடோட கொடு, என் பொண்ணை காப்பாற்று அப்படின்னு. ஆனால் இந்த ரெட் ஹில்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கு. நீ வந்து $200 மில்லியன் வந்து கொடுத்த அப்படின்னா 20 ml ஆன்டிடோடு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. என்ன விளாடுறியா, அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு. அப்போனா உனக்கு ஆன்டிடோட் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்லும்போது இந்த அம்மா கதறுது, ப்ளீஸ் நீ ஃபஸ்ட்டு அந்த ஆன்டிடோட கொடு, என் பொண்ணை நான் காப்பாற்றணும், அதுக்கப்புறம் நான் அந்த காசு கொடுக்குறேன் அப்படின்னு. ஆனால் அவன் மனசாட்சியே இல்லாமல் இறங்கி போயிடுறா. இங்கிட்ட அந்த ரெட் ஹில்ஸோட நம்பரை வாங்கிட்டாங்கல்ல, ஃபோன் பண்ணும்போது அவள் ஃபோனே எடுக்க மாட்டா. அப்போ ஹீரோன் வந்து சொல்கிறா, நாமினோட ஃபோன்லேருந்தே பண்ணுங்கப்பா, அவள் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஆனால் ஃபோன் ஹாஸ்பிட்டலில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நாமினோட உடம்புல பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸே இல்லைன்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கும் போல். இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல, என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ ஹீரோயின் வந்து ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லும்போது, ஓகே நான் வந்து ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அந்த கிம்சோனா பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ஹில்ஸுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மாஸ்க்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, ஸோ நீ வெளியே எங்கேயும் போகாத, யாரையுமே மீட் பண்ணாத, எந்த ஃபோனுமே எடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதனால் ஹீரோயின் அம்மா வந்து ஃபோன் பண்ணும்போது அவள் எடுக்கவே இல்லை. இங்கிட்ட வில்லன் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது கிம்சோனா பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க உள்ளே வரா. ஸோ எல்லாத்தையுமே வெளியே அமுச்சு விட்டுட்டு என்ன விஷயன்ற மாதிரி கேட்கும்போது இவன் அந்த நியூஸ் எடுத்து காட்டுறா. அதை பார்த்தோன்னே வில்லனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம காண்டாயிட்டு இருக்கு. அந்த மாஸ்க்மேனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, யார் அரெஸ்ட் பண்ணதுன்னு தெரியுமா, அவங்களோட ஒருத்தவன் வந்தான்ல அட்வைசர்னு சொல்லிட்டு, அவன் ஒரு போலீஸ் அப்படின்னு. இவனுக்கா செம்ம காண்டாயிட்ருக்கு. ஸோ அந்த கார்டுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான், அந்த வீடியோ ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு. ரெடி ஆயிடுச்சு சார், நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நியூஸ் டெலிகாஸ்ட் ஆனதுக்கு காரணம் அந்த ஹவாங் தானே. அப்போ அவள் அன்னைக்கு சாகலையான்ற மாதிரி கேட்கும்போது, என்னடா சொல்கிறீங்க, அவள் வந்து ஹாஸ்பிட்டலில் தானே அட்மிட் ஆனா, அப்போ அவளுக்கு அடிப்படலையா அப்படின்னு. இப்போது அந்த மாஸ்க்மேன் வந்து மாட்டிக்கிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது மாஸ்க்மேன் வந்து சாக போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த அம்மாக்கா ஒரு மாதிரியா இருக்குது. என்னை மறந்துட்டியா, மோஸ்ட் ஃபேமஸான மாஃபியா குரூப்பு பேவல் வந்து என்னை ரைஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ நான் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சனாக இருப்பேன், மறந்துட்டியா அப்படின்ட்டு. ஸோ இதுவாக ஒரு மாதிரி நடுங்கி போய் தான் நின்றுட்டுருக்கு. அந்த மாஸ்க்மேனை சின்ன வயசில் அவங்க அம்மா இந்த கிளப்பில் விற்றுட்டாங்க. அந்த கிளப்புக்கு டெலிவரி மேனாக தான் அவன் இருந்துகிட்ருக்கான். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவனையே தியாகம் பண்ணுறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டைம் அந்த கார்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கொண்டு வந்து காட்டுறாங்க. ஹீரோ தானே லேடி கெட்டப்லாம் போட்டு வழி மறைச்சிருந்துருப்பான். ஸோ
ஸோ அதை பார்த்தோன்னே இவனுக்கு எம்பிட்டு தைரியம் அப்படின்ட்டு இந்த வில்லனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதே சமயம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் மேனை தான் விசாரிச்சுட்டு இருக்கான். நீ தானே அந்த ட்ரக்கை வந்து அந்த சீஃப் கிட்ட கொடுத்த அப்படின்னு. சீஃப் போய் அந்த ட்ரக்கை வாங்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருப்பாரு போல். இதில் நான் ட்ரக்கை தான் கொடுக்குறேன் அப்படின்றதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு லெட்டர் எடுத்து காட்டுறான். இந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு தெரியுமா அப்படின்னு. என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்ட்டு அவன் அசால்ட்டாக கேட்கும்போது, நீ பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே அந்த சீஃப் வந்து கைப்பட எழுதி வச்சிருக்காரு. கண்டிப்பாக நீ செத்தடா மவனே அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறான். எங்கிட்ட ஹீரோனோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அந்த பொம்பளை வந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்கவே மாட்றா. ஸோ அதனால் ஒரு மெசேஜை பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுறாங்க. நீ எனக்கு அந்த ஆன்டிடோட மட்டும் கொடுத்துரு. உனக்கு நான் வந்து மில்லியன் கணக்கில் காசை வந்து கையில் கொடுத்துட்றேன், கேஷாகவே கொடுத்துட்றேன் அப்படின்ட்டு. அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு காசு ஆசை வந்துருச்சா என்னன்றது தெரில, ரிப்ளை பண்ணுறா, நம்ம எங்கே மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தான் இந்த அம்மா சொல்கிறாங்க. அங்கே நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. எங்கிட்ட அந்த ப்ரெட்டை தான் காட்டுறாங்க. அவங்கள மீட் பண்ண ஒரு ஆன்ட்டி வந்திருக்கு. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஹீரோனோட அம்மா ஃபோட்டோவை காட்டுறாங்க. இந்த லேடியை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னா, நல்லாவே தெரியுமே அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன கேட்டான் அப்படின்றது தெரில. எங்கிட்ட ஹீரோயின் அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணும்போது அந்த ரெட் ஹில்ஸ் லேடி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. ஹீரோயின் அம்மா அந்த காசை கொடுக்கும்போது அவள் பார்த்தீங்கன்னா அந்த காசை பார்த்து ஒரு மாதிரி அப்படியே ஜாலி ஆகிட்டு இருக்கா. இவங்களுக்கா உள்ளுக்குள்ளே அப்படியே ரத்தம் குதிக்குது, இருந்தாலும் அமைதியாக இருக்காங்க. இவள் ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறா. இதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு. ஆனால் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களேன்ற மாதிரி கேட்கும்போது, இதை வந்து நீங்கள் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்ட்டு அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அது அங்கேருந்து போயிட்டே இருக்குது. ஸோ இவங்களுக்கா இப்போதைக்கு நம்ம பையனை காப்பாற்றினா போதும் அப்படின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அந்த ப்ளூ கலரில் தான் ஒரு லிக்விட் மாதிரி இருக்குது. அதை தண்ணியில் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கிட்டு வில்லன் பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை தான் பார்த்துட்ருக்கான். இந்த நியூஸ் வந்து டெலிகாஸ்ட் ஆகவே கூடாது, ஸோ இதை ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. சரி சார், ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிஏ வந்து சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினா அவங்க அப்பா எல்லாருமே வராங்க. அப்போ இவங்க பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை தான் நாமினுக்கு கொடுத்துட்ருக்கும்போது இவள் பார்க்குறா. அந்த வில்லனுமே இதை குடிக்கும்போது பார்த்துருப்பாள்ல. ஸோ இதுதான் அப்போ அந்த ஆன்டிடியூடா அப்படின்னு. அந்த தண்ணி எல்லாத்தையுமே குடிச்சதுக்கப்புறமா நாமினை பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்களா. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நார்மல் ஆகி அம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் எல்லாத்துக்கும் உயிரே வருது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோடு பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.